ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் மெனு பார்க்குறோம். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கொள்ளு வச்சு என்னென்ன டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துடுச்சு. கொள்ளு தனியாக தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின கொள்ளை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொள்ளு ஸ்வீட் சுண்டல் செஞ்சிடலாம். கொஞ்சமாக கொள்ளு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம். கொள்ளை வச்சு அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகம், மிளகு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதும் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், வடகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு கொள்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட கொள்ளு குழம்பு ரெடி. அடுத்து நாம் கொள்ளு வேக வச்ச தண்ணியில் ரசம் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், பூண்டு, தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் உப்பு சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், மிளகு சீரகம் தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நாம் இப்போ வேக வச்ச கொள்ளு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம கொள்ளு சுண்டல் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கொள்ளு சேர்த்து அதுலேயே உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு சுண்டல் ரெடி. நம்ம கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு நம்ம சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். அதனால் பார்த்து எவ்வளோ தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சளி பிடிச்சிருக்கவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு குறைக்கணும், உடம்பு வெயிட் குறைக்கணுன்றவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு குழம்பு, கொள்ளு ரசம், கொள்ளு ஸ்வீட் சுண்டல், அப்புறம் கொள்ளு சுண்டல், இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.